ஹலோ வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம். நேற்று நம்ம போட்ட வீடியோ பயங்கரமான வைரல். கண்டிப்பா. ஆமா, அந்த தினத்தந்தி விடுதலை சிறுத்தை கட்சியுடைய செய்தியை புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி போட்டிருந்தோம். ஆமா, ஒரு 15,000 வியூஸ் போயிருக்குது. ஆமா, 15,000 வியூஸ்ன்றது ஒரு சொற்பமான ஒரு வியூஸா கூட தெரியலாம். ஆனா 15,000 பேர் வெளியில போய் சொல்லியிருப்பாங்கல்ல. கண்டிப்பா. 15,000 விடுதலை செய்தியை போடாம விட்டாங்களாமாடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? 15,000 என்பது ஏறக்குறைய ஒரு 15 லட்சம் நபருக்கும் போய் சேர்ந்திருக்கும். கண்டிப்பா. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய செய்திய தந்தி நாளிதழ் என்ன பண்ணிருக்காங்க, புறக்கணிச்சிருக்காங்க. ஓராண்டு செய்தின்னு சொல்லி ஒரு பட்டியல் வெளியிட்டாங்க. அதுல விடுதலை சிறுத்தை செய்தி எங்கேயுமே இல்லவே இல்லை. ஆமா. வேற யாருமே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க மாட்டாங்க. நாம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது 15,000 வியூஸ் போய் சேர்த்திருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அந்த செய்தி நிறைய பேர் போய் சேர்ந்தது. சரி, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு செய்தி சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் எதற்கெடுத்தாலும் கைது கைது அப்படின்றது எடுத்துக்கொள்ள முடியாது, ஏற்புடையது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கே தெரியும், அண்ணா பல்கலைக்கழகத்துல இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டி தமிழக வெற்றிகள் ஒரு சைடு போராடுறாங்க, அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஒரு சைடு போராடுறாங்க, இதர பின்ன கட்சிகள் இவங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட ஒரு சில இடங்களில் போராடுறாங்க, மாணவ இயக்கங்கள்லாம் போராட்டம் பண்றாங்க. ஆனா போராட்டம் பண்றதுக்கு அந்த இடத்துக்கு போறாங்க, டக்குன்னு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க காவல்துறை அதிகாரிகள். யார் போராட்டம்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதைத்தான் மையப்படுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாலகிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்காரு, எதுக்கெடுத்தாலும் கைது அப்படின்னா அது அரசாங்கத்துக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கும் ஒரு சில கருத்துக்கள்லாம் இருக்குது, அதை நான் ரெண்டாவது சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பார்வை, எதுக்கெடுத்தாலும் கைது அப்படின்ற பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு அரசு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துவிடக்கூடாதுன்றது நடவடிக்கை எடுக்கிறது வழக்கம் தான் இது. ஆனா பார்த்தோம்னா, ஆனா இதுக்கான ஒரு தீர்வு சொல்யூஷன் ஏன் ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யக்கூடாது? இந்த போராட்டம் பண்ணக்கூடிய நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வு அந்த ஆளுகின்ற அரசு தான் பொறுப்பு. கண்டிப்பா கண்டிப்பா. அதுல மெரிட்ஸா இருக்கட்டும், டிமெரிட்ஸா இருக்கட்டும், யார் ஆட்சி பண்றாங்களோ அவங்கதான் பொறுப்பு. அதை என்ன அந்த மக்கள் என்ன நிதி கேட்கிறாங்களோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்கிற பொழுது அந்த போராட்டம் நிறுத்து போகும். அப்ப அத தீர்வு மக்கள் ஏற்புடையாக இல்லை, அதனால போராடுறாங்க. அப்ப அந்த போராட்டத்துக்கு கைதே சரியான முடிவு நினைச்சோம்னா, போராடவே இல்லை, போராட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கைது பண்ணிடுறாங்க. அது ஒரு பயத்தை ஏற்படுத்துறாங்க மக்கள். இது பார்த்தோம்னா ஒரு திமுகவின் மீது ஒரு அதிருப்தி ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த போக்கை மாத்தணும் அப்படின்றத அவர் சொல்லாம சொல்லியிருக்காரு. அதுக்கான முயற்சி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இது ஒரு சரியான போக்கு கிடையாது. பாலகிருஷ்ணன் இன்னொன்னு சேர்த்து கூட சொல்றாரு, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி கேட்டாங்கன்னா பல இடங்களும் புறக்கணிக்கப்படுறாங்க, அனுமதி மறுக்கப்படுறாங்கன்ற விஷயத்தை கூட பதிவு பண்ணாரு. அப்ப தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் ஒரு தவறான திசை வழி போக்குல போறாங்கன்ற மாதிரி கூட என்ன தோணுது இல்லையா? இல்ல, ஒரு விஷயம் மதுரையில ஒரு சம்பவம் நடந்துச்சு, மீடியால வந்துச்சு. நம்ம பார்த்தோம்னா வெங்கடேசன் எம்பி இருக்காருல்ல, நாடாளுமன்ற உறுப்பினர், அவரு ஒரு மீட்டிங்ல 2 பேரும் அமைச்சர் மூர்த்தியும் அவரும் பேசுறாங்க, அண்ணன் பேசுறாங்க. பேசிட்டு இருக்கும்போது இந்த வெள்ளம் வர்றதுனால அந்த பாதிக்கப்படுறவங்களுக்கு 25,000 நிதி கொடுங்க அப்படின்னு, அப்படின்னா நீங்க கொடுங்க நிதி அப்படின்ற அமைச்சர் மூர்த்தி கூட வெங்கடேசன் மூர்த்தி அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கை இந்த மாதிரி கொடுங்கன்னு, நீ ஃபர்ஸ்ட் கொடுப்பா, காசு இருந்தா கொடுப்பாரு. அப்ப ஒரு அமைச்சர் கூட ஒரு எம்பியை நெக்லெக்ட் பண்ற நிலைதான் இருக்கு. அதுதான் சமூக வலைத்தளம் தக்க வேணா, நீ உன்னுடைய அமைச்சர் பதவி வெங்கடேசன் அப்படின்றது அவர் பண்ணி கொடுப்பாரு சொன்னாங்க. இதையே சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அலட்சிய போக்கு, ஒரு சாதாரணமா எல்லாத்தையுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது கூட சப்ரஸ் பண்றதா, ஜஸ்ட் லைக் தான் ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு எம்பிக்கே அந்த வெங்கடேசன் ஒரு எம்பி, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், கம்யூனிஸ்ட் எம்பி, ஒரு சித்தாந்த எம்பி, அந்த அவரு சொன்ன ஒரு டிமாண்டுக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு முதலமைச்சரை பார்த்தோம்னா, ஐயா நல்லக்கண்ண அவர்களுடைய வாழ்க்கை இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துல வாழ்ந்ததுக்கு அவருடைய வாழ்த்து போடுறதுக்காக முதலமைச்சர் இருக்காரு. அவருடைய கீழே இருக்கக்கூடிய தளபதிகள் இல்ல அப்படின்றது சரிவர இயங்கலைன்னு சொல்றேன். இது சாதனை எடுத்துக்க முடியாது. காலையில இருந்து இந்த செய்தி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். காலையில நேத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். நேத்து இந்த மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இஷ்யூவை கண்டிச்சு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பெண் நிர்வாகிகள் என்ன பண்றாங்க, குறிப்பா கல்லூரி மாணவிகள் என்ன பண்றாங்க, விஜயோடைய அந்த லெட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க. ஆமா, உடனே அவங்க கைது. அடுத்து அவங்கள பார்வையிட போன புஷியானது கைது. இன்னைக்கு காலையில பார்த்தோம்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு சில போராட்டம் பண்றாங்க, அவங்களும் கைது. அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் போராட்டம் பண்ண போறாரு, அவரும் கைது. இது எதுக்கெடுத்தாலும் கைது 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 அப்படின்னா, நிறைய இடங்கள்ல பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் ரொம்ப ஃப்ரீயாவே ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, போராட்டம் பண்றாங்க, RSS பேரணி போறாங்க. இந்த மாதிரிலாம் பல சம்பவங்களை பார்க்க முடிகின்றது இல்லையா? அப்ப எதுக்கெடுத்தாலும் கைது அப்படின்றது ஒரு தீர்வா ஆகாது இல்லையா? அதாவது திமுக ஆட்சிக்கு இந்த வருவதற்கு
மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை திமுக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தனாலதான் ஆட்சி கொடுத்துருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பயங்கரமான நம்பிக்கையை வச்சுதான் வந்து ஆட்சிக்கு கொண்டு வர்றாங்க. ஸோ நமக்கு எடப்பாடினால வந்து நிறைய வந்து என்ன திட்டம் வருது, கனிமூலங்கள் தமிழ்நாட்டில் சுரண்டப்படுகிறது, இந்த 8 வழிச்சாலை சேலம் டு அந்த விழுப்புரம் சாலை வந்தது, அந்த இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நிலத்தை கையகப்படுத்துறாங்க. நியூட்ரினோ ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டுக்கு வருது, அதுக்கடுத்து ஸ்டெர்லைட் பிரச்சனை வருது, அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை இருக்கு. இவ்வளோ திட்டங்களும் வந்து இந்த மக்கள்ல வந்து சுரண்டப்படக்கூடிய திட்டங்களா இருக்கு, கனிமூலங்களா சூறையாடக்கூடிய திட்டங்களா இருக்கு. அதனாலவே மக்கள் என்ன பண்றாங்க, திமுக அந்த மக்கள் ஏன்னா வந்து போராட்டம் எல்லாத்துலயும் வந்தாங்க. ஆமா, அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திமுகவுக்கு நம்ம வாக்களிச்சோம்னா கண்டிப்பா வந்து நம்முடைய கனிம வளங்கள் சுரண்டப்படாது, இதுதான் பண்ண விஷயம். அந்த நம்பிக்கையெல்லாம் திமுகவுக்கு இது பண்றாங்க. ரெண்டாவது வந்து ஜனநாயகப்படி நடக்கணும், இந்த மக்களுக்கு தேவை வாக்குறுதி, பல வாக்குறுதி இருக்குல்ல, தேர்தல் வாக்குறுதி நடைமுறைப்படுத்துவாங்கன்ற நம்பிக்கையில தான் வாக்களிச்சாங்க. அந்த மக்களுக்கு வந்து துரோகம் பண்ற மாதிரி இந்த செயல் பண்றது வந்து இது வந்து பின்னுக்கு தள்ளும் திமுக. 2026 தேர்தல் அவங்களும் பண்ணாங்க. ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்த காலகட்டத்துல திமுக பண்ணாத போராட்டங்கள் கிடையவே கிடையாது. ஆமா, எல்லா இடங்களையும் போராட்டம் பண்ணாங்க, எல்லா இஷ்யூ கையில் எடுத்தாங்க. ஆமா, ஆனா இன்னைக்கு வந்து மிற்ற கட்சிகள் இவங்க ஆளுங்கட்சி ஆனதற்கு பின்பாக மத்த கட்சிகள் போராட்டங்கள் முன்னெடுத்தாங்க அப்படின்னா ஒரு அடக்குமுறை ஏவராங்கன்ற மாதிரி கூட யார் ஆட்சிக்கு வந்தாலும் அடக்குமுறை இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஜனநாயகத்தின்படி வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு டெமோக்ராட்டிக் நேஷன் தான் அது ஆக்சுவலா. கண்டிப்பா இங்க ஜனநாயகமே இல்லைன்னு தான் நமக்கு வந்து போராடுவது என்பது ஒரு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த ஒரு உரிமை இல்லையா, அவையில் போராட்டம் என்பது அதை சீர் செய்ய வேண்டியது வந்து ஆளுங்கட்சியினுடைய அது ஆளுங்கட்சியுடைய கவனக்குறைவுன்னு தான் நம்ம சொல்ல முடியுது. வந்து இதுக்கு வந்து நீங்க வந்து கைது நடவடிக்கைக்கு வந்து அது மாண்பு தமிழக முதலமைச்சர் வந்து இந்த கைது நடவடிக்கை வந்து எடுக்காமல் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ரெண்டாவது வந்து ப்ரொடெக்ஷன், பெண்களுக்கான அவேர்னஸ் அவர் கொடுக்க வேண்டிய கடமையில் இருக்கு. கண்டிப்பா அவேர்னஸ் கொடுக்கணும், பாதுகாப்பை கொடுக்கணும். இது போல சம்பவம் நடக்காமல் இருப்பதற்கு சட்டமன்றத்துல ஏன் முதலமைச்சர் பேசக்கூடாது? பேசுறதுல இல்ல, அதான் இப்ப கேள்வியாவே இருக்குது. இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் நீதி கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். எப்பயுமே ஒரு அரசாங்கம் வந்து என்ன பண்ணணும்னா அக்ரி பண்ணணும். ஆமா, இப்ப நீங்க அந்த விமான சாகச நிகழ்ச்சி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து ஏறக்குறைய ஒரு 12 நபர்கள் வந்து உயிரிழந்தாங்க, மூச்சு தண்ணி உயிரிழந்தாங்க. அப்ப அந்த விவகாரங்கள் சமூக வலைத்தளங்களும் பயங்கரமா வைரலா போகுது, பேசு பொருளா மாறுது. ஆனா அன்னைக்கு ஈவினிங் வந்து முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு, இந்த தவறு மறுபடியும் நடைபெறாத வண்ணம் நாங்கள் திருத்திக் கொள்வோன்றாரு. இந்த விமான சாகச அதுதான் வந்து ஒரு லீடர்ஷிப்ன்றது. அப்ப இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயத்திலையும் கூட நம்ம முதலமைச்சர் அவர்கள் இன்னும் ரியாக்ட் பண்ணியிருக்கணும். இதை வந்து தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு கையவன் இந்த மாதிரி வந்து ஒரு தவறை செய்து விட்டான், இது போல் செய்ய இனிமேல் நடைபெறாத வண்ணம் நாங்கள் உறுதிப்படுத்துவோம், பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம், அறிக்கை விடுங்க. இப்ப இங்க கேள்வி அதானே, என்னுடைய அக்ரி பண்ணலன்றதான கேள்வியே. அக்ரி பண்ணாம யார் யாரெல்லாம் வந்து நீதியை கேட்கிறாங்களோ நீதியை கேட்கின்ற நபர்களையும் அதே மாதிரி வந்து அரசாங்கத்துக்கு எதிராக அரசியல் பண்ணுகின்ற நபர்களையும் இவங்க ஒரே தட்டில வச்சு டீலிங் பண்றாங்க, ஒரே மாதிரி வந்து கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. நீதி கேட்டா சங்கி, இந்த மாதிரி ஒரு இணையதள அடியாட்கள் வந்து முத்திரை குத்திக்கின்ற ஆட்கள் கூட இருக்கிறாங்க. அவங்க வந்து ஏன்னா சமூக நீதியாச்சு, பல்வேறு ரிசர்வேஷன் வந்து இடஒதுக்கீடு கூட்டி கொடுத்தது தலைவர் கலைஞர், அதுக்கடுத்து ரிசர்வேஷன் கூட்டினது தலைவர் கலைஞர், அதுக்கப்புறம் அம்மா ஜெயலலிதா, இன்றைக்கு மீண்டும் வந்து எவ்வளவு நல்ல செயல்பாடுகள் செஞ்சிருந்தாலும் இந்த ஒரு விடயத்தின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி களங்கம் ஏற்பட்டு விடக் கூடாது அப்படின்றதா நம்மளுடைய ஆசையா. ஒரு விஷயம் ஒண்ணும் இல்ல, ஒரு பேப்பர்ல வந்து ஒயிட்டா வச்சிருப்போம், அதுல கருப்புள்ளி வச்சா நம்ம எல்லாத்துக்கும் கருப்புள்ளி மட்டும் தெரியும், அந்த ஒயிட் எல்லாமே தெரியாது. அது மாதிரி 1000 விஷயங்கள் திமுக அந்த மக்களுக்கு நல்லது செய்தாலும் கூட, ஆனால் ஒரு விஷயமா களங்கமா இருந்துச்சுன்னா அந்த களங்கமான விஷயம் மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரியும். இதை வந்து திமுக சரி செஞ்சா மட்டும்தான் 2026 திமுக ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு நம்முடைய வேண்டுகோளா தான் சொல்றோம். கண்டிப்பா கண்டிப்பா. மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாலகிருஷ்ணன் அவர்கள் கூறிய கருத்துல நாமளும் கூட கொஞ்சம் உடன்படுறோம். ஏன்னா அடக்குமுறைகள் என்பதும் கைதுகள் இன்னும் எதற்குமே தீர்வாகி விடாது. அரசியலமைப்பு சட்டத்தின்படி அறவழியில் போராடுவதற்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது. எல்லாருமே போராட்டம் உரிமையை கேட்கட்டும், நீதியை கேட்கட்டும், நீதியை பெற்று தரணும்னு கூறுங்க, அவ்வளவுதான். அதற்காக கைது நடவடிக்கை என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை கூறிக்கொண்டு, கற்பியோடு புரட்சி செய்யணும் புரட்சி வரை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.